சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலைகளிலும் அதிகரிப்பு. எரிவாயு விலை உயர்வை அடுத்து நகர்வு. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நாட்டு மக்களிடம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோரிக்கை. உள்நாட்டு நிர்வாக தவறுகளை மத்திய கிழக்கு மோதலுக்கு சுமத்த வேண்டாம். ஜிஎல் பீரிஸ் எச்சரிக்கை. ஈரானிய கடற்படையினரின் உடலங்கள் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு. இந்தியாவில் முதன்முறை கருணை கொலைக்கு அனுமதி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலையேற்றம் காரணமாக உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு விலையுயர்வு காரணமாக இன்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. மேலும் ஃப்ரைட் ரைஸ் எனப்படும் வறுத்த உணவுகள் மற்றும் கொத்து வகைகள் 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவக மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போரினால் உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் அது வாழ்க்கை செலவுக்கான அழுத்தங்களை அதிகரிக்கும் எனவும் ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் இதன் தாக்கம் ஆசிய நாடுகளில் அதிகம் உணரப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போரினால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அது வாழ்க்கை செலவுக்கான அழுத்தங்களை அதிகரிக்கும் என்றும் ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. எரிசக்தி, உரம், போக்குவரத்து செலவுகள் ஆகியவற்றிற்கான செலவுகள் அதிகரிப்பதனால் உணவுப் பொருட்கள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மக்களின் அன்றாட வாழ்க்கை செலவுகளில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் எனவும் ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெயில் 38%, எல்பிஜி எரிவாயுவில் 29%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% ஹோர்முஸ் நீரிணையின் ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நீரிணையின் ஊடாக அனுப்பப்படும் தயாரிப்புகளில் 84%ஆனவை ஆசிய நாடுகளையே சென்றடைகின்றன. எனவே இந்த தாக்கம் ஆசிய நாடுகளில் அதிகம் உணரப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை இளம் தொழில் முனைவோர் மன்றத்தின் 2026ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தி எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அந்த நேரத்திற்காக நமது அரசாங்கம் பாடுபடுவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை நோக்கி எண்ணெய் கப்பல் வருகிறது என்றால் இடையில் என்ன நடக்கும் என்பது யாராலும் உறுதியாக கூற முடியாது எனவும் உலக நிலைமையுடன் சமாளித்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எப்போது விலை குறையும் என கேட்பவர்களிடம் போர் எப்போது முடியும் என்றே கேட்க முடியும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு பதிலாக QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறையை மீண்டும் கொண்டு வந்தால் எரிபொருள் இருப்பை முறையாக மேலாண்மை செய்திருக்க முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பதில் தலைவர் ஸ்ரீல் சுதுவெல்ல தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் பல்தேசிய நிறுவனங்கள் விலை அதிகரிப்பின் மூலம் மேலதிக லாபத்தை ஈட்ட முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மத்திய கிழக்கில் தற்போது தோற்றம் பெற்றுள்ள மோதல் மீது சுமத்திவிட்டு பொறுப்பிலிருந்து விலக முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே GL பீரிஸ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தற்போது எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் விளைவுகளை அரசாங்கம் ஆராயவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய இக்கட்டான நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் வலுவாக செயற்பட்டால்தான் அரசாங்கத்தை சிறந்த முறையில் வழிநடத்தலாம் எனவும், ஆகவே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். காலி தேசிய வைத்தியசாலையின் 2 நடமாடும் குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த 84 ஈரானிய கடற்படையினரின் உடலங்களை ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு காலி பிரதமர் நீதவான் ஜமீர் தொலங்கட இன்று காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். காலி துறைமுக காவல்துறையினரால் காலி பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை இலஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கொழும்புக்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றின் சில வீடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் சிலருக்கு வழங்குவதற்காக பரிந்துரை செய்த கடிதங்கள் வழங்கியமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுப்பதற்காக முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை எதிர்வரும் 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்காக இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னரும் ஒரு தடவை ஆணைக்குழுவின் எதிரில் முன்னிலையாகுமாறு கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தான் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டிருந்ததால் குறித்த திகதியில் முன்னிலையாக முடியாது என கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். எனவே தமக்கு வேறொரு திகதியை ஒதுக்கி தருமாறு கோட்டாபய ராஜபக்ஷ எழுத்து மூலம் கோரியிருந்தார். இந்த கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் மாதம் 17ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலைநகர் கொழும்புக்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றில் சில வீடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் சிலருக்கு வழங்குவதற்காக பரிந்துரை செய்து கடிதம் வழங்கியமை தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் வசிக்கும் இளைஞர்களுக்கு தேவையான அவசர கால வசதிகளை மேற்கொள்வதற்காக தூதரகங்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் வசிக்கும் இளைஞர்களுக்கு தேவையான அவசர கால வசதிகளை மேற்கொள்வதற்காக தூதரகங்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக இலங்கையர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் மோதல் நிலைமை நிலவிய போதிலும் இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதில் எந்தவிதமான தடைகள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெளியேற்ற நடவடிக்கைகள் வழமை போல் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பணியகம் மற்றும் தூதரகங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவசர தேவைகளுக்காக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேதின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடத்தப் போவதில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான மே தினம் புனித பூரணி தினமாக அமைவதால் அன்றைய நாளில் அரசியல் கூட்டங்கள் அல்லது பேரணிகளை முன்னெடுக்க போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதி நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டாலும் மக்கள் கூட்டம் மற்றும் பேரணிகள் பெரிதொரு நாளில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினாலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பின்வாங்குவதாக எழுந்துள்ள விமர்சனங்களை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். தமக்கு மக்கள் பலம் இல்லை என எவரும் நினைக்க வேண்டாம் எனவும் மக்கள் ஆதரவு பலமாகவே உள்ளது எனவும் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் மக்கள் பலம் யாருக்கு உள்ளது என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்றும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் பிரதான அரசியல் கட்சிகள் மேதின கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இந்த தீர்மானம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட அல்லது மண்சரிவு அதி அபாய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களில் மீளக்குடியமர்த்தும் திட்டத்தின் கீழ் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்படும் நிதியை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் மண் சரிவு அதி அபாய நிலை காரணமாக குடும்பங்களை மீள்குடியமர்த்தும் திட்டத்தின் கீழ் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்படும் நிதியை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட அல்லது மண் சரிவு அதி அபாய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துவதற்காக இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. இதன்படி பணியாளர்களே வீடுகளை நிர்மாணிக்கும் முறையின் கீழ் அந்த குடும்பங்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு நிதி வழங்கப்பட உள்ளது. இதுவரை குறித்த திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்கு அதிகபட்சமாக 1.6 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அதனை 2.5 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு இணங்க இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப்பொருளுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 320.159 மில்லியன் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டுவர முயன்ற போது வெளிநாட்டு தம்பதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் கனடாவைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. 2 பயணப்பட்டிகளில் 23 பாக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 32 கிலோகிராம் 159 கிராம் குஸ் என்ற போதைப் பொருளை அவர்கள் உடமையில் வைத்திருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் அவர்கள் உடமையில் வைத்திருந்த போதைப் பொருள் கையிருப்பும் கட்டண விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 13 ஆண்டுகளாக சுய நினைவாற்றல் இழந்து கோமாவில் இருக்கும் இளைஞரை கருணை கொலை செய்ய இந்திய உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் ஒருவரை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கப்பட்ட முதல் தீர்ப்பு இதுவாகும். கருணை கொலை குறித்து 2018 உச்ச நீதிமன்றம் வகுத்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாசியாபாத்தைச் சேர்ந்த ஹரிஸ் ராணா கடந்த 2013ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது விடுதியின் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்தார். அப்போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சுய நினைவை இழந்து கோமாவுக்கு சென்றார். படுத்த படுக்கையாக இருக்கும் அவருக்கு பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அவர் குணமடைய வாய்ப்பில்லை என்று எய்ம்ஸ் மருத்துவ அறிக்கையும் உறுதிப்படுத்திவிட்டது. ராணாவை கருணை கொலை செய்ய 2024 அவரது பெற்றோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தனர்.
நோயாளர் வெண்டிலேட்டர் உதவியுடன் இருந்தால் மட்டுமே கருணை கொலை சட்டப்படி சாத்தியம் என உயர் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. அதே ஆண்டு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகினர். இதே நிலையில் வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பாதிலாவா, கே.வி. விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. பெற்றோர் ராணாவுக்கு குழாய் மூலம் உணவளிப்பதை நிறுத்தி அவரை கருணை கொலை செய்ய நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். இந்தியாவில் ஒருவரை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கப்பட்ட முதல் தீர்ப்பு இதுவாகும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தரம் 10 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்று தொடங்கும் பொதுத் தேர்வு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் மொத்தம் 9 லட்சம் மாணவர்கள் தோற்றுகின்றனர். இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடும் எனும் செய்தி முழுக்க முழுக்க பொய் எனவும் போதுமான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பொருளாதார கட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி கிடையாது எனவும் மசகு எண்ணெயின் விலை கூடிய போதிலும் இந்தியாவில் எரிபொருள் டீசலின் விலை கூட்டப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் போரால் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்கலன்களை வழங்கல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிவாயு கொள்கலன்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என செய்திகள் பரவி வருகின்றன. பெங்களூரில் உள்ள விடுதிகள் மற்றும் உணவகங்கள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் இன்று முதல் இயங்காது எனவும் பல உணவகங்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மோடிக்கு இது குறித்து கடிதம் எழுதியுள்ளார் எனவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு என்பது முழுக்க முழுக்க பொய் எனவும் போதுமான எரிவாயு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உணவகங்களில் உணவு வகைகளை குறைப்பதற்கும் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார கட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி கிடையாது எனவும் மசகு எண்ணெய் விலை கூடிய போதிலும் இந்தியாவில் எரிபொருள் டீசல் விலை கூட்டப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலைகளிலும் அதிகரிப்பு. எரிவாயு விலை உயர்வை அடுத்து நகர்வு. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நாட்டு மக்களிடம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோரிக்கை. உள்நாட்டு நிர்வாக தவறுகளை மத்திய கிழக்கு மோதலுக்கு சுமத்த வேண்டாம். ஜி.எல். பீரிஸ் எச்சரிக்கை. ஈரானிய கடற்படையினரின் உடலங்கள் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு. இந்தியாவில் முதன்முறை கருணை கொலைக்கு அனுமதி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.